கும்பராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த கோபுரம் கலசம் மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய செயல் திட்டங்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் ரொம்ப மதித்து நடக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, உடன்பிறப்புகளால் இவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரும். அதே மாதிரி இரத்த சம்மந்தமான உறவுகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் இவங்களுக்கு அடிக்கடி இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. கும்பம் அப்படின்னாவே நல்ல ஒரு திறமையானவங்க, கடினமான உழைப்பாளிகள், ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்லாம் சொல்லலாம். பொதுவாகவே புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்கள தான் ரொம்ப புத்திசாலிங்க, அறிவாற்றல் இருந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கும்பராசி என்பர்கள் ரொம்ப ஒரு சிறந்த ஞானமுடையவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடினமாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசிலையும் இந்த கும்பராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகள்லேயே அதிக அளவு உழைப்பை போடக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னை தனியாக விடுங்க பாரு, நான் பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப திறமசாலிகளாக இருப்பாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எந்த விதத்தில் எப்படி நடந்துக்கிட்டால் நல்ல ஒரு மேன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத அறிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி தான். பொதுவாகவே பார்த்தா ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பெரிய பெரிய விஐபிகளோட தொடர்பு இவங்கக்கிட்ட பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடந்த நாட்களில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மனதில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ தான் உழைச்சி பொருளீட்டினாலும் கூட இந்த மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த சிக்கலான நிலை வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் முதல்ல இருந்தே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பை அதிகமாக போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சி வெற்றியாகாமல், கைக்கூடி வராமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் வருகின்ற நாட்களில் உங்களுடைய உழைப்பை போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே கைக்கூடி வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பணம் வரது ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்த அந்த இடையூறு, தடைகள், பிரச்சனைகள், மற்றவங்களால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். இருளில் இருந்தவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரப்போகுது. ஒரு சில விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம். வீடியோவை கடைசி வரியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இது 7.5 சனி காலத்தில் கடைசி காலகட்டம் என்பதனால, பாதச்சனியாக இது அமர்றதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கணும். இந்த குரு பகவானும் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஏன்னா 2வது வீட்டில் சுக்கிரனும் உச்சமாகி இருக்கிறார். அதனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகுவீங்க. குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாருக்கெல்லாம் திருமணம் தடையாகவும் பிரச்சனையாகவும் இடையூறாகவும் இருந்ததோ இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கைகூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு இந்த காலகட்டத்தில் இந்த காதலிச்சி பெண்ணியை கரம் பிடிக்கக்கூடிய யோகம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே கும்பராசி என்பர்கள்
கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய கஷ்டங்களையும் இடையூறுகளையும் சந்திச்சிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த இடையூறுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த நெருக்கடி நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு அது ஒரு சாதகமான பலன் கிடைக்கலையே அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒப்பந்தம் தள்ளி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை, வருமானத்தில் சின்ன சின்ன இடையூறுகள்லாம் வரும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருமானத்தில் ஒரு சில தடைகள் பிரச்சனைகள், எவ்வளோதான் உழைப்பு போட்டாலும் அதில் போதுமான வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனிப்பட்ட வருமானம் மட்டுமல்லாமல் குடும்ப வருமானமும் இந்த காலகட்டத்தில் சேரும்போது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே ஓரளவுக்கு மேன்மை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நீண்ட காலமாக வசூலாகாமல் இருந்த அந்த தொகையில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். கடனை கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்குறதுக்குள்ளே அடையங்கப்பா படாத பாடுபட்டுட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உங்களுடைய நிலை வருகின்ற நாட்களில் அந்த கொடுத்த கடனை போய் நின்னீங்கன்னாவே அவங்களே கொண்டு வந்து நான் தந்துடுறேன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் முதல்ல இருந்தே ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 2ஆம் பாதி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகு செவ்வாய் இதில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரம் காட்ட வேணாம். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்பத்துக்குள்ளே கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. குடும்பத்தோடு கலந்து ஆலோசிக்காமல் நீங்களாக எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக அமையாது. அதனால் கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட எல்லா விஷயத்தையும் கலந்து ஆலோசிச்சுட்டு ஃபைனலாக ஒரு முடிவு பண்ணுவீங்க இல்லையா, அது உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியில் அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் விளங்கி இருக்கிறதுனால வரையிலும் உங்களுடைய முயற்சியில் சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும். அந்த மந்த நிலை மாறும். ராசிக்குள்ளே ஏப்ரல் 1 முதல் செவ்வாயும் இருக்கிறதுனால துணிச்சலாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. இந்த துணிச்சலுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வரையிலும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன நெருக்கடிகள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் சந்தித்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருவோடைய பார்வை ராசியில் கிடைக்கிறதுனால குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால நல்ல ஒரு செல்வாக்கு உயரப்போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனி பகவான் பாதச்சனியாக அமரும் போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வரைக்கும் எதெல்லாம் தடையாகவும் பிரச்சனையாகவும் வந்துச்சோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதி இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வரைக்கும் ஒரு சில இடைஞ்சல்கள் இடையூறுகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பணி செய்கிற இடத்துல கூட ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. விஷ்ணு துர்க்கையை வழிபட்டுட்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாகவே கும்பராசி என்பவர்கள் மனதில் அதிகமாக குழப்பத்தை வச்சிட்டு இருப்பாங்க. ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் வீட்லேயே கூட நீங்கள் ஒரு முடிவு சொல்லுவீங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற நபர்கள் உங்களுடைய முடிவுக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. அதனால் மனதில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடுங்க. மெடிடேஷன் செய்கிறது ரொம்ப நல்லது. அதனால் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.